அன்பர்களே, திருவெம்பாவையின் திருப்பாடல் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கித் தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொளிர் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். மணிவாசகப் பெருந்தகை சைவ நெறியை அவ்வப்போது திருவெம்பாவையில் பதிவு செய்யும் அழகே தனி. பெண்களே, நம் அண்ணாமலையாரின் திருவடியை தேவர்கள் பணிகின்றார்கள். அப்படி பணிகின்ற பொழுது அந்த தேவர்களின் மணிமுடியில் உள்ள ஒளி பொருந்திய நவரத்தினங்கள் அனைத்தும் ஒளியிழந்து காணப்படும். அது எப்படி இருக்கிறது என்றால், இந்த நட்சத்திர கூட்டங்கள் சூரியன் வருகின்ற பொழுது அவை ஒளி மங்கி போய் மறைந்து விடுகிறது. அதுபோல சிவபெருமானின் திருவடி ஒளிமிகுந்து காணப்படுகிறது. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் இருப்பவன், வானாகவும் நிலமாகவும் மற்றும் ஏனைய உலகங்களாகவும் இருப்பவன், நம் கண்களுக்கு அமுதம் போல் தோற்றம் அளிப்பவன். அப்பேற்பட்டவனின் திருவடிகளை புகழ்ந்து பாடி இந்த குளத்தின் கண் பாய்ந்து நீராடுங்கள் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அன்பர்களே, இந்த பாடலை இசையுடன் சேர்ந்து அனுபவம் செய்வோம் வாருங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை வீறு அற்றார் போல் கண்ணாரிரவி கதிர் வந்து கார்கரப்ப கண்ணார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணேயும் பூம்புணல் பாய்ந்தாடலோரின் பாவாய்.